என்னென்ன உங்கள் வயசு? தலைவா கம்மியில் தலைவா ஸ்வீட் 62. ஸ்வீட் 62 அவ்வளோதான் தலைவா. எத்தனை போட்டா 26. நிச்சயமாக 26 வயசுமா தான் இருக்கீங்க. எதனால் நான் சொல்கிறேன்னா உங்களோட அந்த ஃபிசிக், அந்த ஃபிட்னஸ் நிச்சயமாக கரெக்ட். எப்படி இது மெயின்டைன் எனக்கு தெரியும். நீங்கள் வந்து ஸ்டண்ட் மேன் அப்படின்னு அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலுமே 62 வயசில் எப்படி ஒரு ஃபிட்டாக வச்சுருக்கீங்க? உங்களுக்கு ஃபிட்னஸ் சீக்ரெட் சொல்லுங்கள். இல்லை நம்ம ஆரம்பத்துலேருந்து ஃபைட்டராக இருக்கும்போது எங்கள் அப்பா நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க எக்ஸசைஸ் நீ எப்போவுமே கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நாம் எப்போவுமே அந்த ஜிம்முக்கெலாம் போகிறதில்ல, ரூமுக்குள்ளே வச்சு தண்டால மாதிரி பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம டைம் கிடைக்காது. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு வாங்கணுவாங்க, அப்போ நம்ம எழுந்திரிச்சு ஜிம்முக்கெலாம் போக முடியாது. ஸோ அதனால் ஒரு 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு வீட்டுக்குள்ளே ரூம்லேயோ ஏதோ தண்டால் அடிச்சுட்டு உடம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா என்ன இப்போ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியெல்லாம் உடைக்கும் போது நம்ம பாடி தூக்கி அடித்தா நம்ம பாடி நம்ம சொல்கிற பேச்சுக்கு கேட்டுட்டு போகணும். நம்ம ஒரு சைடு போய் பாடி ஒரு சைடு வலிச்சிட்டு போனால் நம்ம கீழே விழுந்துருவோம். ஸோ அதனால் அதுக்கு மெயினாக ஃபிட்னஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களோட அந்த ஃபிட்னஸ் சீக்ரெட் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு. என்ன பண்ணுவீங்க? காலை எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? என்ன எக்ஸசைஸ் பண்ணுவீங்க? என்ன சாப்பிடுவீங்க? எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறீங்க? அந்த சீக்ரெட் மட்டும் சொல்லுவீங்க. சாப்பாடு வந்து பெரிய விஷயம் கிடையாது. எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். வீட்டில் சாப்பாடு இல்லைங்க அப்படின்னா தயிர் வாங்கிட்டு ஊறுகாய் தொட்டால் சாப்பிடுவோம். அந்த மாதிரி கேரக்டர் நம்ம. சாப்பாடுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா ஜிம்முக்கு போனால் தான் நீங்கள் சிக்கனை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்கன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து நார்மல். நம்ம எப்போவுமே நம்மளோட இந்தியன் எக்ஸசைஸ்லாம். ஸோ நம்ம சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் இதை பண்ணிட்டுருக்கிறேன். அதனால தான் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டுருக்கலாம். நம்ம இரும்பெல்லாம் போட்டு அடிச்சுட்டு சோடெல்லாம் டைட்டாக இப்படிலாம் வர்றதுக்கு நம்மளுடைய எக்ஸசைஸ் வந்து எப்போவுமே ரொம்ப நல்லது. ஸ்கிப்பிங் போடுவேன், தண்டால் அடிப்பேன், லைட்டாக தம்பிள்ஸ் போடுவேன். ஸோ இது வந்து டெய்லி ஒரு 1 hour கண்டினியூ பண்ணதால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக அப்படியே போயிட்டு தெளிவா. ரைட்டு. உங்ககிட்ட மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டினா இந்த ஃபிட்னஸ் தான். சூப்பர். அண்ட் இந்த சாப்பாடு விஷயத்தை பற்றி பேசும்போது ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் வந்து எதுவுமே டிமாண்ட்லாம் பண்ண மாட்டீங்களாமே? எதை கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க, எந்த ரூமாக இருந்தாலும் உட்காந்துப்பீங்க, சும்மா சேர்லன்னா கூட கீழே போய் உட்காந்துப்பீங்க, நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி வந்து இவ்வளோ பெரிய வெற்றி நிறையா பேர் உங்களை கொண்டாடுறாங்க, இருந்தாலும் எப்படி இந்த சிம்பிளிசிட்டி மெயின்டைன் பண்ணுறீங்க? இல்லை இது வந்து எனக்கு பெருசாக தெரில எனக்கு. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ஒரு 40 வருஷமாக இது தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். தரையில் உட்காந்துக்குவேன், கல் அப்படின்னா அப்போலாம் வந்து ஃபைட்டுக்கு வந்து அவ்வளோ சேரில் உட்காந்தா ஒரு மாதிரி மாஸ்டருங்க என்னடா சேரில். ஸோ அதே மாதிரி பழக்கங்கள் பண்ணி 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 நம்மளுக்கு அதே பழக்கங்கள் வந்தோன்னா இப்போ மாற்ற முடியல நம்மளால். ஸோ அதே கேரக்டராகவே போயிடலாம். திருப்பி நம்ம இப்போ நம்ம நடிகன்ற முறையில் நம்ம எதுக்கு நம்ம கேரக்டரை மாற்றி ஆகணும்? அதான் நம்ம என்ன கேரக்டரோ அதே மாதிரி போகலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி போயிட்டுருக்கேன் தெளிவாக. வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் நான் வந்து இதுக்காக நான் வந்து இது பண்ணல. என்னுடைய இந்த கேரக்டர் அதே மாதிரி தான் கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன் நான். ரொம்ப நல்ல விஷயம் சார். ஏன்னா உங்ககிட்ட உங்களை பற்றி வெளியில் விசாரித்தாலும் இந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள், எந்த தொல்லையுமே கொடுக்காம சூப்பராக கோஆப்ரேட் பண்ணுவாருங்கிற விஷயம். ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்ம எப்பவுமே பண்ணணும். நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இங்கே வந்து நம்ம ஆர்டிஸ்ட்டாக இருக்குது, நான் அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணி நம்ம வயிற்றை கெடுத்து உடம்பை கெடுத்து எதுக்கு அது தொல்லை? எப்பவுமே நார்மலாக நம்ம பாட்டுக்கு நம்ம நீட்டாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது என்றைக்குமே.